யதபராத சஹஸ்ரமஜஸ்ரஜம் त्वयि शरण्य हिरण्य उपावहत् வரத சேன சிரந்தம் அவிக்ரியா விகிருதிம் அர்பக நிர்பஜனாதகாக. கூறத்தாழ்வான் காஞ்சி வரதராஜ பெருமானை பற்றி வரதராஜ ஸ்தவம் இயற்றினார். அதிலே ஒரு ஸ்லோகத்தாலே ஹஸ்திகிரிக்கு கீழே எழுந்தருளியிருக்கும் நரசிம்மப் பெருமானையே தன் திருவுள்ளத்தில் கொண்டு வரதராஜ பெருமானிடத்தில் இக்கருத்தை வெளியிடுகிறார். நாம தனித்தனியாக நரசிம்மக்குன்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களை அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆனால் பொதுவாக பார்த்தால் பலவிடங்களிலும் நரசிம்ம பெருமான் சேவை சாதிக்கிறார். நரசிம்ம க்ஷேத்திரங்களாக விளங்குபவை சில. அதில் வேளுக்கையாளரைய சேவித்து கொண்டோம். தெளிசிங்க பெருமாளை சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். தஞ்சமாமணி கோயிலிலே இருக்கும் நரசிம்ம பெருமான சேவித்து கொண்டோம். யோக நரசிம்ம சுவாமியாய் கடிகாச்சலத்தில் சோழசிம்மபுரத்திலே சேவை சாதிக்கிறான். அவனையும் சேவித்து கொண்டோம். இவையெல்லாம் நரசிம்ம பெருமானுக்கென்றே இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள். இவை தவிர இன்னும் பலவிடங்களிலும் நாம் சேவித்து கொள்ளலாம். வேளுக்கையாளர் எம்பெருமானேதான் அந்த நரசிம்ம பெருமானே காஞ்சியில் தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய வேழமலை ஹஸ்திகிரி. அந்த வேழமலைக்கு நாம் உள்ளே நுழையும் போதே நேரே சிங்கப்பிரான் சேவை சாதிக்கிறார். அவ்வடசிங்கப் பெருமானே வேளுக்கை ஆளரியாக சேவை சாதிக்கிறார். இருவரும் ஒருவரே என்ன அபிப்பிராயம் நிலவுகிறது. அப்ப அந்த இடத்துல பெருமாளுக்கு கீழவர் சேவை சாதிக்கிறார். திருக்கோஷ்டியூருக்கு சேவிக்க போனோம்னால் எங்கிருந்து நாம் மேலே ஏறுறோமோ அஷ்டாங்க விமானத்துக்கு ஏற போறோமே, அதை ஏறப்போகும் வழியில் ரொம்ப ஆச்சரியமான நரசிம்மமூர்த்தி சேவை சாதிக்கிறார். அதே போல் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோயிலுடையான் வடமகாதாமன் அவ்வெம்பெருமானுடைய மலையை சற்று சில படிக்கட்டுகள் ஏறி சேவிக்க வேணும். அந்த படிக்கட்டுகளுக்கு கீழே முதல்ல உள்ள நுழையும் போதே நரசிம்ம பெருமான் தான் சேவை சாதிக்கிறார். இப்படி பல விடங்களிலும் ஊரோர் திவ்யதேசத்திலே நரசிம்ம பெருமான் தன் அழகிய வடிவத்தோடே காட்சி கொடுக்கிறார். அழகியான் தானே, அறிவுருவன் தானே. பெருமான் அழகனா அல்லது பயம் கொடுப்பவனாக என்னால் நம்ம மனசுல பயத்தோட போனோம்னா சிங்கத்தின் உருவு பயத்தைத்தான் கொடுக்கும். நம்ம மனசுல அன்போட போனோம்னா சிங்க உருவும் நரவுருவும் கலந்து நமக்கு பிரியத்தையே கொடுக்கும், அன்பையே காட்டி கொடுக்கும். சிதாக்ஷீர நியாயம்னு சொல்லுவார்கள். அதாவது பாலை தனியா சாப்பிட்டு இருக்கோம் சக்கரை போடாம, சர்க்கரையை தனியா சாப்பிட்டு இருக்கோம் பாலை கறக்காமல். அப்ப ரெண்டையும் தனித்தனியா சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனா ஒரு நாள் பாலில் சர்க்கரையை போட்டு சாப்பிட்டுட்டோம், அப்புறம் தனித்தனியா சாப்பிட்றதுக்கு மனசே வராது இல்லையோ. அதே போல பல மனிதர்களா பெருமான் பிறந்திருக்கார். அதெல்லாம் மனுஷ அவதாரங்கள். மிருகங்களாகவே பிறந்திருக்கிறார். பன்றியாக, ஆமையாக, மீனாக, அதெல்லாம் தனியா மிருகமான அவதாரம். ஆனா நரனும் மிருகமும் கலந்த அவதாரம் இதுதானே. கழுத்துக்கு மேலே சிங்க உருவமாக, கழுத்துக்கு கீழே மனித உருவமாக பெருமாள் சேவை சாதிக்கிறது. இது பாலையும் சர்க்கரையும் சேர்த்துட்டா போலே. நரசிம்ம பெருமானை சேவிச்சுட்டோம்னால் இனி இதை தவிர்த்து தனியா மிருக உருவத்தை சேவிக்கிறதுக்கோ தனியா மனித உருவத்தை சேவிக்கிறதுக்கோ பக்தனுக்கு புத்தியே போகாது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அழகிய கலந்த உருவம் நரங்கலந்த சிங்க உருவமான எம்பெருமான். அவன் சேவை சாதித்ததே பக்த பிரகலாதனுக்காக. அப்படி என்ன பிரகலாதனிடத்தில் பக்தின்னு கேட்டா பார்த்தோமே, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலக்ஷணா. பக்தி 9 வகைப்படுகிறது. தந்தையே, இதைத்தான் யான் கற்று வந்தேன் என்று பிள்ளை கூறினான். தந்தைக்கு கோபம் கொப்பளித்தது. நிஷம்ய ஏதத் சுதவசா ஹிரண்ய கசிபுஸ்ததா குருபுத்திரம் உவாச்சேதம் ருஷா பிரஸ்புரித அதரஹ. தன்னுடைய உதடுகள் துடிக்க, நா விடைக்க, மூக்கு விடைத்து போக, நன்கு வியர்த்து போக ஹிரண்யகசிபு குருக்களை பார்த்து சொன்னா, உங்களுக்கு கடைசி வாய்ப்பு கொடுத்தும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. பிள்ளை என்னென்னமோ பக்திங்கிறான், 9 வித பக்தி என்கிறான். இது நம் அப்சர குலத்துக்கே ஏற்காதது. கோவித்தான். அப்ப குருவனுடைய பிள்ளைகள் சொல்றா,
ந மத் பிரணீதம் ந பரப்பிரணீதம் சுதோ வதத்தேஷ தவேந்திர சத்ரோ. இந்திரனுக்கு சத்ருவான ஹிரண்யகசிபுவே, நான் சொல்லி கொடுத்து இந்த பிள்ளை பேசலை, வேற யார் சொல்லி கொடுத்தையும் பேசலை. நைசர்கிகீயம் மதிரஸ்ய ராஜன் நியச்சமன்யும் கததாக ஸ்மமானஹா. எங்களை கோவிச்சுன்னு பிரயோஜனம் இல்லை. இயற்கையிலேயே பிறந்ததிலிருந்தே இந்த பிள்ளைக்கு இந்த புத்தி தான் இருக்கு. நாங்க ஒண்ணு இந்த புத்தியே இந்த பிள்ளைக்கு ஊட்டுடல போது, அவனுக்கு இயற்கையிலே இதுதான் இருக்கு. இயற்கையிலே அவனுக்கு நல்ல புத்தி தான் இருக்குன்னு சொல்லணும் இல்லையோ? அப்படி சொல்லிட்டா கொண்டுடுவான் அவன். என்ன நல்ல புத்தின்னு சொன்னா அப்ப அதுதான் நல்ல புத்தின்னு சொல்றீடா, அப்படி நம்ம அடிக்க வர மாட்டானா? இயற்கையிலே இந்த பிள்ளைக்கு அந்த புத்தி தான் இருக்கு. நாரதர் சொல்றார், குருணா ஏவம் பிரதிப்ரோக்தா பூய ஆஹாசுர சுதம் நச்சேத் குருமுகீயந்தே குதோ பத்ராசதி மதிஹி. அப்போதும் இவனுக்கு மிகுந்த கோபத்தோடே, உங்கள் குருக்களால் உங்களால் இவனை திருத்த முடிவதில்லை, இதோ பார் என்ன அவனிடத்தில் மேலும் மேலும் கேள்வி கேட்க போக பிள்ளை தந்தையாரை தடுத்தான். ரொம்ப ஆச்சரியமா சில ஸ்லோகங்களாலே தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறான் பிரகலாதன். மதிர்ன கிருஷ்ணே பரதः ஸ்வதோவா மிதோபிபத்தியேத கிரகவிரதானாம் அதாந்த கோபிர் விஷதாம் தமிஸ்ரம் புனः புனश्च புனः புனश्च விதர்ச்ச வரணானாம். அதாவது புனः மறுபடியும் மறுபடியும், புனः சர்வித சர்வணானாம் மறுபடியும் மறுபடியும் என்னிடத்தில் எவ்வளவு முறை கேட்டாலும் இதையே சொல்லுவேன். மதிர்ன கிருஷ்ணே பரதः, என்னுடைய மதி என்னுடைய புத்தி கண்ணனிடத்தில் தான் நிலை பெற்றிருக்கிறது, மற்றொரு இடத்தில் ஒரு நாளும் செல்லாது. இந்த குருக்களை கோபித்துக் கொண்டு பிரயோஜனம் இல்லை. அவர்கள் எனக்கு இத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. ஏன் தந்தையே, உன் உள்ளத்துக்குள்ளும் இயற்கையில் இது உண்டு. ஆனால் நீயாக பிரயத்தனப்பட்டு இவ்வெண்ணத்தை மறைத்து கொண்டிருக்கிறாய். எந்த மனிதனுக்குள் தான் பக்தி இல்லாமல் இருக்கும்? எப்ப பெருமான் நீக்கமர நிறைந்திருக்கிறானோ நம் அனைவருக்குள்ளும் பக்தி இருந்துதான் தீர வேண்டும். ஒரு கிணறு வெட்டுறோம், வெட்டும் போது தண்ணீரை உள்ள புகுத்தியா தண்ணீர் வருது? கீழே பூமிக்குள்ள தண்ணீர் இருக்கும். மேல மூடின்னு இருக்கிற கல்லை நீக்கிட்டோம்னா தானே தண்ணீர் வரும். கல்லை நீக்கிண்டே போய் பக்கெட்டு பக்கெட்டா ஜலத்தை எடுத்துன்னு போய் கீழே கொட்டி வச்சா கணத்துல தண்ணீர் வருது? பூமிக்குள்ள தண்ணீர் இருக்கும், ஆனா மேல கல்லு மூடின்னு இருக்கு. அதே போல பக்தி அனைவருக்குள்ளும் இருக்கும். ஆனா வேணும்னு பெருமானிடத்தில் பகைமை, அகங்காரம், மமக்காரம்னு கற்களை போட்டு அந்த பக்தியை மூடி வச்சிருக்கோம். அந்த கற்களை விலக்கிட்டோம்னாலே தன்னடையே உள்ளுக்குள் இருக்கும் பக்தி பீரிட்டு கொண்டு வராதா? ஆஹாமருஷரூபாவிஷ்ட கஷாயி பூதலோச்சன வத்தியதாம் ஆஸ்வயம் வத்திய நிஸ்ஸாரயத நைர்ருதாக. அந்த தந்தை மகனை பார்த்து கோபித்து, இனி இவனை விட்டு பிரயோஜனமில்லை, இவன் இருந்தால் நம் குலத்தையே கெடுத்து விடுவான், இவனுக்கு தண்டனை கொடுங்கோள் என்று சொல்ல, பெத்த பிள்ளைக்கேவா தண்டனை? அத்தனை தூரம் மௌர்க்கியம், அவ்வளவு தூரம் மூடத்தனம் அவனை ஆட்கொண்டது. நான் என்னை எதிர்த்தாரும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு தந்தையா இருந்தாலும் புத்திராது பராஜயம் இச்சதேன்னு சொல்லுவார்கள். தன்னுடைய பிள்ளையினிடத்துல தான் தோக்கணுங்கிற ஆசைப்படுவானாம். ஒரு குரு தன் சிஷ்யனிடத்துல தோக்கணும்னு ஆசைப்படுறான். தந்தை தம் பிள்ளை தன்னை விட நன்னா இருக்கணும், ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவான். ஆனா இவ்வளவு ஒசந்த பிள்ளையா இருக்கிறச்சே அந்த தந்தைக்கு கோபம் வருதுன்னா என்ன சொல்ற? எப்படியெல்லாம் கொல்லணுமோ முயற்சி பண்ணுகிறான். அப்போது நடந்த சிலதெல்லாத்தையும் சொல்றார். பரே பிரம்மண்ய நிர்தேஷ்யம் பகவத் அகிலாத்மனி யுக்தாத்மன் அபலா ஆசன் அபுண்யசேவ சத்கிரியா பிரயாசே பகதே தஸ்மின் தைத்யேந்திர பரிசங்கிதா சகார தத்வதோபாயன் நிர்பந்தேன யுதிஷ்டிர. நாரதர் யுதிஷ்டிரனை பார்த்து சொல்றார், நிர்பந்தப்படுத்தி சிறுவன் என்றும் பாராமல் இவனை எப்படியேனும் கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சி எடுத்தான். திக்கஜைஹி தந்தசூகைச்ச அபிச்சாராவபாதனைஹி மாயாபிஹி சந்நிரோதைச்ச கரதானைர் அபோஜனைஹி ஹிமவாய்வக்னி சலிலைஹி பர்வதாக்கிரமணைரபி ந சசாக யதா ஹந்தும் அபாபம் அசுரசுதம் சிந்தாம் தீர்க்கதமாம் பிராப்தः தற்கர்த்தும் நாபியபத்யத. இதை படிக்கிறதுக்கே நமக்கு உடம்பு நடுங்கும். ஒரு அழகான பிள்ளை, 5 வயசு பிள்ளை இப்படியெல்லாம் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாளா? நினைக்கவே கூசுகிறது. திக்கஜைஹி பெரிய பெரிய ஆனைகளுடைய காலில் விட்டு எடரச் செய்தான். தந்த சூகைச்ச பாம்புகளை விட்டு நன்கு கடிக்க வைத்தான். அபிச்சாராவபாதனைஹி அபிச்சாரம், வைப்பு, எடுப்பு, பில்லி, சூன்யம், பேய், பிசாசு இதித்தனை அவன் பேரிலே ஓட்டி விட்டான். மாயாபிஹி சந்நிரோதைச்ச கரதானைர் அபோஜனைஹி விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தான். ஹிம வாயு அக்னி சலிலைஹி மேலே மலையிலிருந்து பிடித்து தள்ளிவிட்டான். கழுத்தில் கல்லை கட்டி சமுத்திரத்தில் இறக்கி விட்டான். பெருங்காற்றை கொண்டு அடிக்க சொன்னான். நெருப்பாலே சுடச் சொன்னான். ஏதும் அவனை கொல்லவில்லை.